5/8/2026 தனலட்சுமி டிஎல் 64க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்குறோம். நேற்றுக்கு நம்ம சொன்னது 068 சொல்லியிருந்தோம். ஆல் போர்டு 06, நம்ம பவரில் சி போர்டில் 5 வந்திருக்குது. 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர்லாம் வரல. 975ன்னு வந்திருக்குது. 7ஆம் நம்பர் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். பி போர்டில் சி போர்டுக்கு நம்ம 5 கொடுத்துருக்குறோம். பிசி 75 பாஸு. சரிங்களா? இதில் வந்து பவரில் தான் வந்திருக்குது. 06, 0க்கு பவர் 5ன்னு வந்திருக்குது. இங்கே 62ன்னு இருக்குது. 67ஆம் நம்பர் மட்டும் வந்திருக்குது, 6 வரல. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் இதாகி வந்திருக்குது. சரிங்களா? நான் சொல்கிற மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் 3 நம்பருமே வரும். நம்ம சி போர்டு நம்பரை கனெக்ட் பண்ணி எடுத்தோம்னாலே அழகான ஒரு வின்னிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா சி போர்டு 5 கொடுத்துருக்குறேன். ரிசல்ட்டு 975 975 வந்துருச்சா? அடிக்கடி நான் சொல்லுவேன், இதுலேருந்தே 3 நம்பர் வரும். சி போர்டு நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் உல்ட்டா பண்ணி வைங்கன்னு சில நேரத்தில் வரும். இது கொடுத்தது பார்த்தீங்கன்னா 011 கேரளாவுக்கு கொடுத்தா காலையில் 1 மணிக்கு டிஆரில் அப்படியே ஃபுல் வின்னிங் வந்துருச்சு. அதனால் கேரளாவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போமோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அங்கே போச்சுன்னா இங்கிட்டு வர்றது கொஞ்சம் மிஸ் ஆகிடும். ஒரு நம்பர் 2 நம்பர் தான் வரும் சில நேரம். சரிங்களா? 0க்கு பவர் 5 மட்டும் சி போர்டுக்கு வந்திருக்குது. மற்றபடி நம்ம இதில் கொடுத்தது மட்டும்தான் வின்னிங் வந்திருக்குது. ஆல் போர்டில் கொடுத்ததில் 0 தான் வந்திருக்குது. 5 வந்திருக்கு பவரில். பி போர்டு மட்டும் நம்ம சாலிடாக 7 கொடுத்துருக்குறோம். 7 வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா? சி போர்டு 5 நம்ம சொல்லியிருக்கோம், அதுவும் வந்திருக்குது. ஓகேங்களா? இப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். இதில் பாக்ஸு தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 75ங்கிறது பிசியில் பாஸ் ஆகும். சரிங்களா? இங்கே 9, 7ல் இருக்குது, ஆனால் 5 இல்லை, அதுவும் பாக்ஸ் மிஸ்ஸு. சரி, ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரிங்களா? நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 1ன்னு வந்திருக்குது. சரிங்களா? 1 வரலன்னா கண்டிப்பாக 6 வரும். 6 அதுவும் சி போர்டுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சி போர்டு 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா பி போர்டுக்கும் 1ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா? 1 வரலன்னா அந்த இடத்துல சி போர்டு அல்லது பி போர்டு 6ஆம் நம்பர் இறங்கணும். சரிங்களா? ஆனால் 1 தான் அதிகபட்சம் இறங்கணும். இந்த 5 51 இறங்கணும், இல்லைன்னா 01 இறங்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குது. ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 0, 1 சப்போர்ட்டுக்கு 3ஆம் நம்பர், 0க்கு பவர் 5, 1க்கு பவர் 8, 3க்கு பவர் 6. நாளைக்கு அதான் கிடச்சிருக்குது. சரிங்களா? பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஏ போர்டில் ஒரு 5ஆம் நம்பரும் வரலாம். சரிங்களா? 3, 7 கொடுத்துருக்குறேன். சப்போஸ் மிஸ் ஆனால் 5ஆம் நம்பரும் வரலாம். பி போர்டுக்கு 0, 2, 1. சரிங்களா? இந்த 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வர்றது சி போர்டுக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் 4 பொறுத்த வரைக்கும் உல்ட்டா பண்ணி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 4 டி போர்டுக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சரிங்களா? வந்துச்சுன்னா பி போர்டு அல்லது சி போர்டு அல்லது டி போர்டுக்கு போகலாம். சரிங்களா? வெளியே போயிடணும். 3 நம்பருக்குள்ளார வெளியில் அவுட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நாளைக்கு இதுலேருந்து 2 நம்பர் இறங்குறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும். 3 நம்பர் இறங்குமான்னு தெரியல. அப்படி 3 நம்பரும் இறங்கலாம்ங்கிற கணக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு 5, 7, 2ங்கிறத வச்சு நாளைக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 7, 2, 0ங்கிறத வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாக்ஸாக தான் வரணும். இதிலேருந்து வந்துச்சுன்னா சரிங்களா? 5, 7, 2 இந்த மாதிரி வரலாம். ஓகேங்களா? இது வந்து பாக்ஸாக வரும். 072, 527 இது பாக்ஸாக வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 508 நம்ம அதெல்லாம் கொடுத்துருக்குறோம், பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். 052 இதெல்லாம் பாக்ஸில் வந்துடும். சரிங்களா? இந்த நம்பர் மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. 27 வந்தால், ஏன்னா 27ம் வரலாம் ஆட்டத்தில். நாளைக்கு 0 டபுள்ஸாக வரலாம், 8 வரலாம், 7 வரலாம். கீழே அதுக்கு உண்டான பவர் நம்பர்கள் இருக்குது. சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டில் 3, 7, 5, பி போர்டில் சி போர்டில் 8 அல்லது 1 தான் வரணும். அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்துடும். இந்த 4 நம்பர் தான் மெயின். சரிங்களா? பார்த்துக்கோங்க. ப்ரீ டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 324, 750, 084, 521, 781 இல்லைன்னா 701, 520,
அப்படி இல்லைன்னா 120 அப்படின்னு வரணும். சரிங்களா? 120ன்னு வரலாம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை காலையில் இந்த நம்பர்கள்லாம் இதில் வர நம்பர் டிஆரில் அடிச்சுட்டா இதில் வராது. சரிங்களா? 1 மணி டிஆரில் இதை கொடுத்துட்டான்னா இங்கே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? பார்த்துக்கிட்டு விளையாடுங்க. 084 521 751 701 520 508. சரிங்களா? ஓரடியை பொறுத்த வரைக்கும் 53 24. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு 3 5 2ன்னு வந்துச்சுன்னா 4ஆம் நம்பர் வெளியே போயிடும். இந்த நம்பரில் 1 5 உள்ளே வந்துச்சுன்னா இந்த 4 வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. 5ஓ 4ஓ நாளைக்கு டி போர்டுக்கு போகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பரும் போகலாம். சரிங்களா? அப்படி 2ஆம் நம்பர் போச்சுன்னா வெளியே போச்சுன்னா உங்களுக்கு 5 உள்ளே வரலாம். இந்த டி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 2 4ங்கிறது வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 பொறுத்த வரைக்கும் உள்ளே தான் வரும். அதை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். 3 பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏ போர்டு அல்லது பி போர்டு இதில் தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து 27 50 வரணும். 50 84 47 51 இல்லைன்னா 47 01. சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு தான் ஆட்டம். பார்த்து உங்களுக்கு கணிப்பில் என்னுடைய கணிப்பு ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதேனும் வந்திருந்தாலும் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? எல்லாமே ஒரு கணிப்பு தான். நாளைக்கு நல்ல கெஸ்டிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.